ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பிளாக்கிங் ஸ்டேஜ் பார்த்தோம். ஸோ பிளானிங் முடிச்சுட்டு பேசிக் ஹைட் வித் அண்ட் ப்ரொபோர்ஷன் வச்ச பிளாக்கிங் ஸ்டேஜஸ் பார்த்தோம். ஸோ இதில் நம்ம மாடலிங் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரொபோர்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதை ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை பார்க்கலாம். ஸோ எப்படி இதை செக் பண்ணுறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாடல் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது, இப்போ இந்த மாடல் வந்துட்டு ஜூம் போக போக இது ஸ்குவீஸ் ஆகுதான்றதை பார்க்கணும். இங்கேருந்து இது போக போக இந்த சைஸ் வந்து இங்கே சின்னதாகுது இல்லைங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் கேமராவோட ஃபோக்கல் லென்த்தில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளிக் பண்ணிவிட்டு என் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த சைட் பேனல் ஓப்பன் ஆகும். இதில் வியூ கிளிக் பண்ணிட்டு இதோட ஃபோக்கல் லென்த் வந்து 90 வச்சுக்கோங்க. ஸோ இது பேஸ்டாக அந்த ஃபோட்டோ ப்ரெஃபரன்ஸ் யூ ஹேவ். சரிங்களா? ஸோ இந்த ஆங்கிளை நான் வச்சு பார்க்குறேன். சப்போஸ் இது செட் ஆகுதா இல்லையா, இன்னும் கொஞ்சம் எலாங்கரேடாக தெரியுது. நான் ஸோ அதை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறேன். 80, 70. ஸோ இது எனக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி தோணுது. ஸோ இந்த மெஷ்ஷை நீங்கள் பண்ண மாடலை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு பியூர்எஃப்பில் இந்த இமேஜை வித் சேம் ஹைட் அண்ட் ப்ரொபோர்ஷனில் இதை வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சப்போஸ் அப்ராக்சிமேட்டாக நான் இந்த சைஸ் வச்சுக்கிறேன். இதில் எனக்கு பார்க்கும்போது எனக்கு இந்த இடத்துல பெண்டடாக போகுது, எனக்கு இங்கே கொஞ்சம் ஷார்ப்பாக வருது. அண்ட் இங்கே மேலேருந்து கீழே வரும்போது கொஞ்சம் டேப்பர் ஆகி கீழே இறங்குது. நம்மது ஸ்ட்ரைட்டாக வருது. அகைன் இந்த லெக்கோட ஹைட் வித் அண்ட் ப்ரொபோர்ஷன் சரியில்லை. அண்ட் இதுக்கான டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வேறு வியூவில் வச்சு பார்க்குறேன். அகைன் இந்த கர்வ் நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகலை. இந்த இடம் நமக்கு இங்கே ஷார்ப்பாக இருக்குது, இங்கே கொஞ்சம் ஸ்மூத் பிளண்டிங்காக இருக்குது. ஓகே, சேம் கோஸ் ஹியர். சைடு வியூ செக் பண்ணலாம். ஸோ சைடு வியூவில் பில்லோக்கு இதுக்கும் நடுவில் நமக்கு இவ்வளோ கேப் இருக்குது, பட் இதோட அட்டாச் ஆகிருக்கு. இதை நம்ம கரெக்ட் பண்ணோம். அண்ட் இந்த பென்ஸ் மேலே ஏறி இறங்குது, இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அகைன் ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே போகுது, நமக்கு இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வருது, அதை ஃபிக்ஸ் பண்ணோம். அண்ட் இந்த இடம் இப்படி ரவுண்டாக வருது, இது நமக்கு ஸ்ட்ரைட்டாக வருது. ஸோ இந்த மாதிரி இருக்க இஷ்யூஸ் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா செக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாடலிங் ஸ்டேஜ். ஸோ சைடு வியூலேருந்து பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேஜரான விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கேருந்து மேலே ஸ்ட்ரைட்டாக கீழே இறங்குற விஷயம். சைடு வியூவில் நம்ம ஃபஸ்ட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த சாஃப்ட் செலெக்ஷன் ஆன் பண்ணிக்கிறேன். ஓ ப்ரெஸ் பண்ணிவிட்டு, ஓ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். ஸோ இதை ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராக் ஜி அண்ட் ஒயில் மூவ் பண்ணும்போது இந்த ப்ரஷோட சைஸ் உங்களுக்கு பெருசாக தெரியுது. ஸோ இதை நான் மிடில் மவுஸ் டவுன் பண்ணி சின்னது பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த சைஸ் அஃபெக்ட் ஆகிற ஸ்பேஸ் சின்னதாகும். இப்போ பாருங்கள், நான் இன்க்ரீஸ் பண்ண எனக்கு இதோட டிஃப்ரென்ஸ் அதிகமாகுது. ஸோ இதை நான் ஒரு மினிமம் ரேஞ்சில் எனக்கு தேவையான அமௌண்ட் வச்சுக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் நான் அதை ட்ராக் பண்ணுறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் எனக்கு சின்னதாக வேணும். ஏ கொடுத்து எல்லாமே செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ட்ராக் பண்ணி உள்ளே இழுக்கிறேன். அகைன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். இப்போது ஜஸ்ட் ஜி கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாக மூவ் ஆகும். செகண்ட் டைம் ஜி ப்ரெஸ் பண்ணும்போது இந்த சர்ஃபேஸ்லேயே மூவ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை நான் இந்த ஆங்கிளில் வச்சுட்டு ஜி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு போகிறேன். எனக்கு இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த கர்வேச்சர் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு பஃபியாக கொஞ்சம் வெளியே வருது. ஸோ அதை நம்ம இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஓகே. இப்போ இந்த பஃபினஸ் எப்படி போகுது அப்படின்னா, நமக்கு இங்கேருந்து வந்து இந்த பஃபினஸ் இப்படி போகுது. பட் நம்ம எட்ஜோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த செக்கர் போர்டு மாதிரி இப்படி போகுது.
ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல இப்படி ஒன்று ட்ரா பண்ணி இந்த லூப்பை இப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட லூப் இது தான் அப்படின்னா நடுவில் ஒரு எட்ஜ் லூப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த வெர்டெக்ஸை ஜே கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல இருக்க எட்ஜ் லூப்ஸ் தேவையில்லை, நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் சொல்கிறேன், நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு எட்ஜ் லூப் ஆட் பண்ணோம் இந்த இடத்துல கண்ட்ரோல் வரணுங்கிறதுக்காக. ஸோ இதை நமக்கு ஃப்ளோ இப்படி போகணுங்கிறதுக்காக ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல எட்ஜ் லூப்பை நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த லூப்ஸ் எனக்கு தேவையில்லை, ஸோ இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோ சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நமக்கு ஒரு என்கான் கிடைக்குது. அதை நம்ம லேட்டர் ஆன் ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்த்துக்கலாம், நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ஃபிக்ஸ் பண்ணுறதை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இழுக்கும்போது இந்த பஃபினஸ் எனக்கு இந்த ஃப்ளோவில் கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா, கொஞ்சம் ட்ராக் பண்ணுறேன். ஸோ சேம் திங் இங்கே இருக்க லூப்பை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரிமூவ் பண்ணாட்டி இந்த மாதிரி சில ஸ்ட்ரெச் வரும். இப்போ ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரிசல்ட் பெட்டராக இருக்குது. கிளிக் அண்ட் ட்ராக், கொஞ்சம் வெளியே எடுக்கிறேன். எனக்கு இந்த ரிசல்ட் பெட்டராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்க ஷார்ப்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த லூப்பை நான் ஜிஜி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறேன். ஷார்ப்னஸ் குறையுது. ஸோ அகைன் ஜிஜி ப்ரெஸ் பண்ணி இந்த லூப்பை நம்ம கொஞ்சம் உள்ள தெளிக்கலாம். ஏன்னா இதை மூவ் பண்ணோன்னா இந்த ஷேப் அஃபெக்ட் ஆகும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மாடலிங்க்கு ரூல்ஸ்னு எதுவும் கிடையாது, உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் ரூல்ஸ். அகைன் இங்கே வந்துட்டு நமக்கு இங்கே கொஞ்சம் பஃபியாகி இறங்குது. ஓகே, இப்போது நமக்கு இந்த ஷேடோ இருக்கிறதுனால ரிசல்ட்ஸ் கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குதுன்னா, ஸோ இந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணி மேட் கேப் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மேட் கேப் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொன்றிலையும் ரிசல்ட் நமக்கு பெட்டராக கிடைக்கும். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒவ்வொன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த ஒயிட் வைக்கிறேன். இது எனக்கு பெட்டராக இருக்குன்னு தோணுது. தேவைப்பட்டால் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடம் இறங்கி இங்கே கொஞ்சம் பஃபியாக வருது. இப்போ இந்த கர்வேச்சர் ஃபிக்ஸ் பண்ணலாம். இதோட ஹேண்டிலோட ஹைட் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் அதை கீழே இறக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு இந்த இடம் ஃப்ளாட்டாக வந்து கொஞ்சம் எம்போஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இதை ஃப்ளாட் ஆகி Z ஆக்சிஸில் இந்த ஹைட்டுக்கு நேராக நான் ஸ்னாப் பண்ணிக்கிறேன். இதை கொஞ்சம் இந்த லூப் ஆட் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இருக்க பஃபினஸை நான் செலக்ட் பண்ணி கொஞ்சம் எம்போஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு அந்த சாஃப்ட் ஃபீல் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. ஏன்னா நமக்கு இங்கே ஒரு ஆர்கானிக் ஃபீல் கிடைக்குது. ஓகே, ஸோ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்வீக் பண்ணி கிட்டத்தட்ட இந்த மாடலுக்கு ஈக்குவலாக ரெடி பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பில்லோவோட டெப்த் இங்கே கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த பெண்ட் கொஞ்சம் இறக்கி ஏற்றிருக்கேன். இது டூப்ளிகேட் பண்ணி எடுத்து வச்ச மெஷ். ஸோ ஃப்ரண்ட் சைடில் இதை கொஞ்சம் ஆர்கானிக்கான எட்ஜ் லூப்ஸை சில இதை மேலே ஆட் பண்ணி இதை கொஞ்சம் இறக்கி இதை எப்படி ஏற்றிருக்கேன்.
அண்ட் தென் சைட் வியூ இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே கொஞ்சம் பெட்டரான ரெசல்யூஷன் கிடைக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஷார்ப்னஸை மேட்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் இந்த லெக்கோட இந்த போர்ஷனை நான் ஹைட் கொஞ்சம் மேட்ச் பண்ணி எடுத்துருக்கேன். இதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் ட்ராக் பண்ணி உள்ள தள்ளிக்கிறேன். ஸோ இப்போ இதை செக் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் கிடைக்குது. ஓகே, ஸோ நான் இதோட நிறுத்திக்கிறேன். மாடலிங் ஸ்டேஜ் இதோட நிப்பாட்டிட்டு ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜில் ரிஃபைனிங் பார்க்கலாம்.